ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஒரு முக்கியமான செட்டிங் இருக்குங்க. இந்த ஒரு செட்டிங்கை பல பிகினர் யூடியூபர்ஸ் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன செட்டிங், எப்படி அதை சரியாக யூஸ் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறப்போ அதுக்கு தம்ப்நெயிலு, டைட்டிலு, அந்த லொக்கேஷன், பிளேலிஸ்ட்லாம் செட் பண்ணுவீங்க. அதில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான் இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய இந்த வீடியோ பெய்டு ப்ரொமோஷனா, அதாவது பணம் வாங்கிக்கிட்டு இந்த வீடியோ பண்ணுறீங்களா அல்லது பணம் வாங்காமல் இந்த வீடியோ பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும். ஸோ அதை நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. யார் யாரில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும், யார் யாரில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ இதில் பண்ணுற தவறுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி அல்லது ஒரு பெரிய பிராண்டுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்காக அவங்க பிராண்டையோ அல்லது அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தையோ நீங்கள் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் இப்போ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு பிராண்டுக்கிட்டையும் பணம் வாங்காமல் நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணுற வீடியோவுக்கு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண வேண்டாம். இதுதான் சிம்பிளான விஷயம்தான். ஸோ இதில் அடுத்து பண்ணுற தவறுகள், நிறைய யூடியூபர்ஸ் என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் பணமே வாங்காமல் ஒரு சிலர் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணுவாங்க. என்ன ஏதுன்ட்டு இந்த ஆப்ஷனை தெரியாமலே ஆன் பண்ணுவாங்க. அவங்க இந்த இப்படி ஆன் பண்ணவே கூடாது. ஸோ இப்படி ஆன் பண்ணுறதுனால நீங்கள் பணம் வாங்காமல் பண்ணுற வீடியோவை அதை பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் தப்பாக நினச்சிக்கிட்டு உங்களை தப்பாக ஆடியன்ஸோடைய ட்ரஸ்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணலாம், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போது இது பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு ஆடியன்ஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பெய்டு உண்மையாமே பணம் வாங்கி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா அதை எதுவுமே கொடுக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ரெண்டாவது, பணம் வாங்கிட்டு வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க, ஆனால் அதை பெய்ட் ப்ரொமோஷன்ட்டு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது நீங்கள் மென்ஷன் பண்ணலைனாலும் யூடியூப் ஈஸியாக அதை டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஏன்னா யூடியூபோடைய சிஸ்டம் அந்த மாதிரி தான். ஸோ அது கண்டுபிடிச்சிருச்சுன்னா இது யூடியூப் விதிமுறைக்கு எதிரானது. அதனால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பணம் வாங்கிட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லுங்கள். பணம் வாங்காமல் பண்ணுறீங்கன்னா அது தேவையில்லை. அதே சமயம் இதனால் ஏதாவது வியூஸ் குறையும், வருமானம் குறையும், ஆட்ஸ் ரெவன்யூ குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் குறையாது. ஒரு சிலர் இதுக்காக கூட பயந்துக்கிட்டு அதை மென்ஷன் பண்ணாமல் விடுறாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. அதே சமயம் நீங்கள் ஒரு ப்ராடக்டை இதில் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ப்ராடக்டை டேக் பண்ணுறீங்க, அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறீங்கன்னா அவங்க இதை கட்டாயம் எஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க இது நோன் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓவராலாக இந்த பெய்ட் ப்ரொமோஷனுங்கிற அந்த செட்டிங்கை பற்றி விஷயங்கள் இதுதான். இதில் நிறைய பேர் பண்ணுற தவறுகளும் இதுதான். இந்த தவறுகளை திருத்திக்கோங்க. இன்னும் உங்கள் சேனல் வேகமாக க்ரோத் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.